கூட்டம் நடத்தும் போது யாராவது இறந்து விட்டால் கூட்டம் நடத்தியவர்கள் தான் அதற்கு முழு பொறுப்புங்கிறது இதில் சட்டம் வந்து. உயிரிழப்புகள் அதிகமா நடந்துட்டே இருக்கு சார். விஜய் எங்க கூட்டம் போட்டாலும் உயிரிழப்புகள் நடக்குது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதெல்லாம் நீங்க வந்து யார்ட்டு சரியா நீங்க யார்கிட்ட கேட்கணும்? நானா என்கிட்ட கேட்கணும்? நீங்க இல்ல சார், யார் இதுக்கு பொறுப்பு எடுத்து யாருக்கு பதில் சொல்லுங்க? கூட்டம் நடத்துறவங்க கூட்டத்தில் யாராச்சும் செத்துட்டா அவங்க தான் பொறுப்பு அப்படின்னு உதயநிதி சொல்கிறார். இது சட்டப்படி உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தலைவர் கூட்டம் நடத்துகிறார், அங்கே சில பேர் செத்துறாங்க, உடனே தலைவரை நீங்கள் கைது செய்ய முடியாது. அதில் சட்ட வழிகாட்டுதல்கள் நிறைய இருக்கு. என்ன சட்ட வழிகாட்டுதல்? அவர் இருக்கார் கூட்டத்தை நடத்தினவர், அவர் வந்து எதையாச்சும் வந்து அவருடைய அஜாக்கிரதையால் அந்த சாவு நடந்திருக்கணும். ஆம்புலன்ஸு அந்த கூட்டத்திலே அவங்க ரெடி பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆம்புலன்ஸ் இவங்க ரெடி பண்ணுறதை விட்ட திமுககாரங்க தான் நிறைய ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பேரிகார்டு தடுப்புதெல்லாம் போடாமல் இருக்கணும். போலீஸு சொன்ன கண்டிஷன் எல்லாம் மீறி இருக்கணும். இன்னொன்று சொல்லுது முக்கியமாக, உதயநிதி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்னொன்று முக்கியமாக சொல்லுறாங்க என்னென்னா, அங்கே செத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக்கில் செத்தா இவங்களை கொலை சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல வழிகாட்டுதல்கள் இருக்குது. எல்லா வழிகாட்டுதல்களையும் நாங்கள் படிச்சிட்டோம். விஜய் வந்து நீங்கள் தண்டிக்க முடியாது. காரணம், போலீஸு சொன்ன டைமுக்குள்ளே வந்துட்டாங்க, போலீஸு சொன்ன வழிகாட்டுதல்களை இது பண்ணிட்டாங்க. திடீர்னு கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டால் இவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அதை ஒரு விபத்தாகத்தான் கருத வேண்டும். அதை வந்து இவங்களுக்கு பொறுப்பாக கொடுக்க முடியாதுன்னு பல தீர்ப்புகளில் வழிகாட்டுதல்கள் வந்துருக்கு. அதனால் இதெல்லாம் ஒன்றும் படிக்காமல் உதயநிதி யாரோ எழுதி கொடுத்தாருன்னு ஒரு கூட்டம் நடந்து அதை செத்துட்டு அவங்க தான் பொறுப்பேற்கணும்னா என்ன உங்கள் சட்டத்தை சொல்கிறீங்களா? உங்கள் திமுகவை சேர்ந்தவங்க 1000 பேர் உள்ளே வந்துட்டாங்கங்கிறதுக்கெல்லாம் வீடியோ ஆதாரம் எடுத்துட்டான் சிபிஐ. அப்போ இவரை போய் நீங்கள் பொறுப்பு எடுக்க முடியும்? சட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கொடுக்குறான். ஒரு பாவம் ஒரு தலைவர் வந்து போடுறாரு, கூட்டத்தில் செத்துட்டாங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க கூட அந்த சாவை உருவாக்கி இருக்கலாம்ல, அதனால் கண்டிஷன் போட்டாங்க. மற்றவங்க அதில் வந்து உள்ளே வந்து ஒரு இதை உருவாக்கி இருந்தால், கூட்டத்தை சேர்த்து சண்டை கண்டை போட்டு அதனால் மற்றவங்க செத்துருந்தால் அதற்கு தலைவர் பொறுப்பேற்க முடியாது அந்த தலைவர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ வழிகாட்டுதல் யாரோ எழுதி கொடுக்குறான்னு நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டு போய் படித்தீங்கன்னா சட்ட பிரச்சனை இதில் கரெக்டாப்பான்னு பார்க்கணும். அதை ஒரு விபத்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு இதாக இவங்க மேலே நீங்கள் பழி சொல்ல முடியாது. சேஃப்டி நார்ம்ஸ், பாதுகாப்பு இதெல்லாம் அவங்க மீறி இருக்கணும்.